தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மனுதாரர்கள் தரப்பிலே காவல்துறையை நோக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கின்றார்கள். முழுக்க 41 மரணங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறை தான் என்று அர்த்தப்படக்கூடிய வகையிலாக அவர்களுடைய வாதங்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகளையும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக. அதன்படி ஷாருக் கான் வழக்கிலே ரயிலில் போன போது அவர் வருவதை அறிந்து மக்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நடிகர் ஷாருக் கான். ஆனால் அவர் மீது எந்த குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யவில்லை. நீதிமன்றம் இவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு நடைபெறவில்லையே என்று குறிப்பிட்டது. இந்த விஷயத்திலே சம்பந்தப்பட்ட இடத்தை அடையவே 1 மணி நேரம் ஆனது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை அடைவதற்கு மட்டுமே 1 மணி நேரம் ஆகியிருந்தது. கூட்டம் அதிகம் இருப்பதால் நிகழ்வை ரத்து செய்யுமாறு காவல்துறை கூறியிருக்கலாம். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் கடமையை செய்யாமல் காவல்துறையினர் கட்சியினர் மீது குற்றம் சுமத்துகின்றனர் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது காவல்துறை ஏன் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யுமாறு எங்களிடம் கூறவில்லை. காவல்துறை வழங்கியிருந்த அந்த நிபந்தனையிலே காவல்துறை தேவைப்படும் பட்சத்தில், அதாவது நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்யலாம், அதற்கான அதிகாரம் உண்டு என்று குறிப்பிட்டுதான் நிபந்தனைகளை பிறப்பித்திருந்தார்கள். எனவே அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காவல்துறை ஏன் தமிழக வெற்றி கழகம் நடத்தியிருந்த அந்த தேர்தல் பரப்புரையை முன்கூட்டியே ரத்து செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார்கள். கடமையை செய்ய காவல்துறை தவறிவிட்டது. காவல்துறை தான் அந்த கூட்டத்தை என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து ரத்து செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தற்போது முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைந்த போது கூட 2 பேர் அவருடைய அந்த இறப்பு நிகழ்வில் பங்கேற்றவர்கள் இறந்து போனார்கள் என்பதையும் மனுதாரர்கள் தரப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நடிகர் ஷாருக் கானும் இதே போன்று ஒரு முறை அவர் ரயிலில் சென்ற பொழுது அவரை பார்ப்பதற்காக அதிகப்படியான கூட்டம் வந்து அந்த கூட்டத்திலும் இதே போன்று உயிரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டன என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கருணாநிதி மறைந்த பொழுது கருணாநிதியினுடைய மறைவுக்காக இறப்புக்காக அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்திலே 2 பேர் உயிரிழந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் மீதோ தலைவர்கள் மீதோ நிர்வாகிகள் மீதோ இது போன்ற குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்பதையும் தற்பொழுது நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். விஜய் அந்த கரூரை நெருங்கிய பிறகும் கூட அந்த இடத்தில் நின்று பேசுவதற்கு மட்டும் 1 மணி நேரம் ஆனது. அந்த அளவு கூட்டம் இருந்தது. கூட்டம் அதிகம் இருந்ததால் நிகழ்வை ரத்து செய்யுமாறு காவல்துறை கூறியிருக்கலாம். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு என்பதை தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நினைவு கூற வேண்டும். இதே போன்றுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது பெரம்பலூர் நகருக்கு சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட நள்ளிரவு அதிகாலை என்றாகிவிட்டது. அப்பொழுது காவல்துறையினர் இந்த நேரத்தில் நீங்கள் பெரம்பலூர் நகரத்திற்குள் சென்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும், கூட்டம் ஏராளமாக காத்திருக்கின்றார்கள், எனவே நெரிசல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் கூறியதற்கு ஏற்ப அந்த நிகழ்வை அவர்கள் ஒத்தி வைத்திருந்தார்கள். பெரம்பலூருக்கு இன்னொரு நாள் செல்வோம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டு விட்டார்கள். விஜய் பெரம்பலூருக்கு செல்லாமலேயே திரும்பி இருந்தார். எனவே அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய விதமாகத்தான் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். கரூரிலும் அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டை காவல்துறை எடுத்து எங்களிடம் கூறியிருந்தால் நாங்களும் தயாராக இருந்திருப்போமே என்று பொருள்படக்கூடிய வகையிலான இந்த கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான அதிகாரமும் காவல்துறைக்கு உண்டுதானே என்பதை நீதிமன்றத்திலே கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய குடும்பத்தை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருந்தும் காவல்துறை ஏன் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகும் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மனுதாரர் தரப்பினுடைய வழக்கறிஞர். 41 பேரினுடைய உயிரிழப்பால் சொல்வதற்கு வார்த்தைகள் இன்றி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார். குற்றம் செய்யாத நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்று அவரை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தது நான் அல்ல, என்னுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் என்று புசி ஆனந்த் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்திலே வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இது ஒரு முன்ஜாமீன் வழக்கு தான் என்பதை தற்பொழுது அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் எடுத்து கூற தொடங்கி இருக்கின்றார். மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்று கூறுகின்றார்கள். பிரிவு 304A என்ற அந்த அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிலர் இன்னமும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 105 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கின்றது. கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர் யார் என கண்டறிய விசாரணை அவசியம். அது தற்போது தொடக்க நிலையிலேயே இருக்கின்றது. மனுதாரர்கள் இருவரே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் என்று அரசு தரப்பிலே கூறியிருக்கின்றார்கள். மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்று கூறுகின்றார்கள். அதற்கேற்ப சட்டப்பிரிவுகளும் கூட திட்டமிட்டு மரணத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பதிவு செய்யப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் கூறுகின்றார். இது ஒரு முன்ஜாமீன் வழக்கு.
மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் தங்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். தாங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கும் கூட மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் என்று பதிவு செய்யப்படவில்லை. எனவே அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, 105 பேரிடம் நாங்கள் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றோம். காயமடைந்த பலர் இன்னும் சிகிச்சையில் இருக்கின்றார்கள். கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்கள் யார் என்பது விசாரணை மூலம்தான் தெரிய வரும். விசாரணை தற்பொழுது தொடக்க நிலையிலேயே இருக்கின்றது. 2 பேரும் மாவட்ட செயலாளரை கையை காட்டினாலும் கூட மனுதாரர்கள் இருவரும் தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள் என்று பொருள்படக்கூடிய வகையிலாக அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் 2 பேருடைய வழக்கறிஞர்கள், அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், இருவருடைய வழக்கறிஞர்களுமே நாங்கள் இதற்கு பொறுப்பேற்க முடியாது, நாங்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்தது எங்களுடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்லும் பொழுது இந்த 2 நபர்களும் தான் எல்லாவற்றையும் முன்னின்று ஏற்பாடு செய்தார்கள். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் புசி ஆனந்தும் நிர்மல்குமாரும் தான். எனவே அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.